இன்றைக்கி ஹேர் ஃபால் அப்படின்றது அதிகப்படியான பெண்களுக்கு இருக்குது. இந்த ஹேர் ஃபாலுக்கு அதிகமாக மக்கள் வந்து கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. பொடுகு இருந்துச்சுன்னா ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸுங்க. உங்கள் பொடுகு தலையில் இருக்கக்கூடிய பொடுகை எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து போக்கிட முடியும். அதே போல் புழுவெட்டை இருக்குது, அந்த இடத்துல முடி வளர மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்ணுறதுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுடைய ரத்தத்தை நீங்கள் சுத்தப்படுத்த ரத்தம் சுத்தமாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. நீங்கள் பாருங்கள், கோபுரந்தாங்கி இலை தைலம்னு சொல்லி கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆமாம், அந்த கோபுரந்தாங்கி இலையோட தைலத்தை நீங்கள் வந்து ரெடி பண்ணாலோ அல்லது வாங்கினாலோ எடுத்து என்ன பண்ணணும், வாரத்தில் 2லிருந்து 3 நாள். ஹெல்த் கபே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஹேர் ஃபால் அப்படின்றது அதிகப்படியான பெண்களுக்கு இருக்குது. இந்த ஹேர் ஃபாலுக்கு அதிகமாக மக்கள் வந்து கவலைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஆமாம், தலைமுடி மேலே அவ்வளவு அதிகமான ஒரு கவலை. இப்போ இது வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறைய நபர்களுக்கு பொடுகு இருக்கும். இந்த பொடுகு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்படியே தலையில் முடி வந்து ஃபுல்லாக வந்து உதிர ஆரம்பிக்கும். சில பேருக்கு புழுவெட்டையே இருக்கும். அப்படியே ரவுண்டாக பேச்சஸாக வந்து அது வந்து முடியை கொத்தாக வந்து பிடுங்கிருக்கும். அந்த இடத்துல அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படர்ந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். இந்த புழுவெட்டையையும் பொடுகையும் நம்ம வந்து போக்கணும்னா மட்டும்தான் அவங்களுக்குலாம் வந்து முடி நல்லா வளர ஆரம்பிக்கும், க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். நிறைய நபர்களுக்கு புழுவெட்டை வராமலும் பொடுகு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அவங்களுக்கும் நிறைய அப்படியே முடி வந்து அப்படியே உடையும், அப்படியே பாட்டாக வந்து பிடிங்கிட்டு இருக்கும். இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ். நீங்கள் வீட்டிலையே வந்து பயன்படுத்துகிற மாதிரி பொடுகு இருந்துச்சுன்னா ஒரு ஈஸியான ஒரு டிப்ஸுங்க. உங்கள் பொடுகு தலையில் இருக்கக்கூடிய பொடுகை எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து போக்கிட முடியும். அதே போல் புழுவெட்டை இருக்குது, அந்த இடத்துல முடி வளர மாட்டேங்குது, அதுக்கு என்ன பண்ணுறதுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். புழுவெட்டையை ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணிவிட்டு அந்த இடத்துலையும் முடி வளர வைக்கும். இது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன சில மூலிகைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு டெக்னிக்குங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் தாங்க இது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பொதுவாக இது வருவதற்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளின் தேக்கம் தாங்க காரணம். கழிவு நீக்க சிகிச்சையை நீங்கள் அவசியம் பண்ணியே ஆகணும். ஏன்னா பெரும்பாலும் என்ன நினச்சிக்கிறோம்னா, எந்த ஒரு நோய் வந்தாலும் அந்த நோய்க்கு என்ன மருந்து, நோய்க்கு இருந்த மருந்து அப்படின்னு தான் நம்ம வந்து தேடிக்கிட்டே இருக்கிறோம். அதான் ஒரு விஷயமே. ஆனால் அந்த நோய்க்கு காரணம் அப்படின்னாலே அது வந்து கழிவு தான். ரைட்டுங்களா? இயற்கை மருத்துவத்தை பொறுத்தளவுக்கு கழிவுகளின் தேக்கமே நோய், கழிவுகளின் நீக்கமே சிகிச்சை. அதை முதல்ல அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆமாம், இப்போ நவீன மருத்துவத்தை பொறுத்தளவுக்கு அது எல்லாமே பாக்டீரியா இருக்கும். அங்கே ஏதாவது ஒரு பாக்டீரியா இருக்கும், அதனால தான் வந்து நமக்கு புழுவெட்டை வந்துடுச்சு, பொடுகு வந்துடுச்சு, ஹேர் ஃபால் ஆயிடுச்சு அப்படின்றது இருக்கும். கரெக்டுங்களா? ஆமாம். ஆனால் எல்லா நோய்களுக்கும் பாக்டீரியா தான் காரணம் அப்படின்றது நவீன மருத்துவம். இயற்கை மருத்துவம் எல்லா நோய்களுக்கும் கழிவுகள் தான் காரணம். கழிவுகளுடைய தேக்கம் தான் காரணம். ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு வகையான கழிவுகள் அப்படின்றது இருக்கும். அது மாதிரி நம்மளுடைய தலைப்பகுதிகளில் இந்த பொடுகு வருவதற்கான காரணமும் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் தான். உங்களுடைய ரத்தத்தை நீங்கள் சுத்தப்படுத்த ரத்தம் சுத்தமாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. நீங்கள் பாருங்கள், ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக அங்கே ஹேர் ஃபால் ஆகிக்கிட்டு இருக்குது. ப்ளட் கவுண்டிங் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லாக அங்கே ஹேர் ஃபால் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸ்கின் ப்ராப்ளம் வந்து இருக்கிறவங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிக்கிட்டு இருக்குது. வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. தைராய்டு கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு ஹேர் ஃபால் அதிகமாகிக்கிட்டு இருக்குது. எல்லாமே இந்த பிளட் டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ண இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் மாற்றம் வருங்க. பிளட் டாக்ஸின்ஸை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு அப்படின்றது நிறைய வீடியோ பதிவுகள் நம்ம ஆல்ரெடி கொடுத்துக்கிறோம். உங்களுடைய உண்ணும் உணவும் உங்களுடைய உடல் உழைப்பும், அதாவது உங்களுடைய லைஃப் ஸ்டைலும், இது ரெண்டும் தான் உங்களுடைய பிளட்டை வந்து நல்லாவே வந்து கிளியர் பண்ணி கொடுக்கும். நிறைய கொடுத்துக்கிறோம். பழைய வீடியோஸில் நீங்கள் போய் பாருங்கள். அதை வந்து பிளட்டை கிளென்சிங் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பொடுகு மட்டுமே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் அதை பயன்படுத்தி சரி பண்ணிக்கலாம். பொடுகுனால தான் எனக்கு ஹேர் ஃபால் இருக்குதுங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த டிப்ஸை பயன்படுத்தி சரி பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, நெல்லி தைலம், அதாவது பெருநெல்லி தைலம். இந்த நெல்லி தைலம்ன்றதே உங்களுக்கு இயல்பாக ஒரு ஆயுர்வேத மெடிக்கல் ஷாப்பில், சித்தா மெடிக்கல் ஷாப்பில் இன்றைக்கி வந்து கிடைக்கும். டைரெக்டாக நீங்கள் நெல்லி தைலத்தை வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அல்லது நீங்களே கூட நெல்லி தைலத்தை வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணலாம். தேங்காய் எண்ணெயில் நெல்லியை வந்து பார்த்திங்கன்னா, பெருநெல்லியை அப்படியே வந்து கொட்டையை எடுத்துகிட்டு ஃபுல்லாக சின்ன சின்ன பீஸாக எடுத்து கட் பண்ணி போட்டு அதை நல்லா அப்படியே பாயில் பண்ணோம்னா அதோடய எசன்ஸ் நல்லா இறங்கிடும். இது மாதிரி பண்ணாலே போதும், ரொம்ப சிம்பிளாக. இதே நீங்கள் கடைகளில் சில பிராண்டட்லாம் வந்து கிடைக்கும். இன்னும் சில தரத்தோடு வந்து இதில் வந்து பண்ணியிருப்பாங்க. நெல்லி தைலம் சில விஷயங்கள்லாம் கூட ஆட் பண்ணியிருப்பாங்க. தாராளமாக அது மாதிரி ரெடிமேடாக கிடைச்சா பண்ணுங்கள். இல்லைன்னா டைரெக்டாக பெருநெல்லியை தேங்காய் எண்ணெயில் நல்லா அப்படியே காய்ச்சி எசன்ஸ் இறக்கி அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த தலைப்பகுதிகளில் தேய்ச்சிட்டு வரலாம். இந்த பொடுகுக்கு ஒரு அற்புதமான தீர்வுங்க, எளிமையான தீர்வுங்க.
வாரத்தில் 2லிருந்து 3 நாளைக்கு நம்ம வந்து இந்த நெல்லி தைலத்தை வந்து தேய்ச்சிட்டு வரலாம். இன்னும் சொல்லப்போனால் டெய்லி கூட தேய்ச்சிக்கலாம். டெய்லி தேங்காய் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி கூட தேய்ச்சிக்கலாம். குளிக்க போகிறதுக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுருங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பொடுகு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகும். வித்தின் 1 வீக்லேயே உங்களால் அந்த மாற்றத்தை ஃபீல் பண்ண முடியும். ரொம்ப அதிகமாக இருக்குது, இது பரவிக்கிட்டே ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அற்புதமான தீர்வு இருக்குங்க இந்த நெல்லி தைலத்துக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு புழுவெட்டை அப்படின்னு இருக்கும். அந்த புழுவெட்டை அப்படியே பூச்சி அரிக்கிற மாதிரி அரித்து நம்மளுடைய தலைப்பகுதியில் அங்கே ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே கொத்தோட வந்து அந்த இதை வந்து பிடுங்கிருக்கும். அதோட வேர்க்கால்களில் அப்படி வெள்ளை கலரில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கே அந்த ஈறு பொடுகு மாதிரியே வந்து அங்கே வந்து நிற்கும். அதை அப்படியே வந்து சீப்பில் வந்து இழுத்தோம் அப்படின்னோம்னா சீப்பை பூரா அப்படி வெள்ளை கலரில் வரும். ஆமாம். அப்போ இந்த புழுவெட்டையை நம்ம வந்து எப்படி சரி பண்ணுறது? இந்த புழுவெட்டை வந்ததுக்கான காரணமும் என்னென்னு பார்த்தோம்னா அதுவும் கழிவுகள் தான். கழிவுகளின் தேக்கம் தாங்க இது எல்லாத்துக்குமே காரணம். அதனால் உங்களுடைய உடலை சுத்தமாக வச்சுக்கிறத ரொம்ப மெயினாக பாருங்கள். நாம் என்ன பண்ணிக்கிருக்கோன்னா உடலை சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் லேயருக்கு தான் சுத்தப்படுத்துறது மேலே கவனம் செலுத்துகிறோம். தலைக்கு வந்து என்ன ஷாம்பு நான் யூஸ் பண்ணணும், என்ன கண்டிஷனர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கு ஷாம்பு கண்டிஷனர் அப்படின்னு சொல்லி போய்க்கிருக்கிறோம். இல்லை ஏதாவது வந்து ஆயில் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதை நோக்கி வந்து போய்கிட்டு இருக்கிறோம். ஆமாம். ஆனால் இன்டர்னலாக கிளென்சிங் பண்ணாமல் சரியாக வராது. பொதுவாக நம்ம சுவாச இயற்கை மருத்துவமனைக்கு வரக்கூடியவங்களுக்கு நம்ம மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல இன்டர்னலாக கிளென்சிங் தான். ஃபஸ்ட்டு இன்டர்னலாக கிளென்சிங். அது வந்து மோசனு, யூரின், வியர்வை கழிவுகள், ஸ்ட்ரெஸ்ஸு கழிவுகள், இது மாதிரி நிறைய கழிவுகள் இருக்கும். அந்த கழிவுகள் வெளியேற்றம் ஃபுல்லாக முதல்ல பண்ணுவாங்க. இதை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து இதுக்கு தேவைன்னா வந்து ஆயில். இப்போ நம்மக்கிட்ட உள்ள ஹேர் ஆயிலை வந்து கொடுப்பாங்க. அந்த ஹேர் ஆயிலை போடும்பொழுது ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடும். அதுபோல் அந்த பேனு, பொடுகு இது எல்லாத்துக்கும் கூட வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா அதுக்கப்புறமா அந்த மெடிசன் கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து கிளியர் ஆயிரும். முடி திரும்பவும் சைனிங்காக நீளமாக வளர்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஆமாம். இப்போ இந்த புழுவெட்டையை எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது நீங்களே வீட்டில் தயார் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா கோபுரம் தாங்கி இலை. ஆமாம். கேள்விப்பட்டிருக்கலாம் சில பேர், கேள்விப்படலைன்னா கோபுரம் தாங்கி இலை சும்மா நம்ம ரோட்டோரங்கள்லேயே வந்து இது வந்து கிடைக்கும். கோபுரம் தாங்கி இலை கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லது. இந்த கோபுரம் தாங்கி இலையை நம்ம வந்து தைலமாக மாற்றணும். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா இதே போல் சித்தா ஆயுர்வேத மருந்து கடைகளில் கோபுரம் தாங்கி இலை தைலம்னு சொல்லி கேட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆமாம். அந்த கோபுரம் தாங்கி இலையோட தைலத்தை நீங்கள் வந்து ரெடி பண்ணாலோ அல்லது வாங்கினாலோ எடுத்து என்ன பண்ணணும், வாரத்தில் 2லிருந்து 3 நாள் நீங்கள் அப்படியே அந்த புழுவெட்டை இருக்கக்கூடிய ஏரியா, நம்ம தலைப்பகுதி ஃபுல்லாக தேய்க்க போகிறீங்க. அவ்வளோதான். தலைப்பகுதி ஃபுல்லாக தேய்ச்சிருங்க, அதான் பெஸ்ட்டு. அப்போ இந்த புழுவெட்டை இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அருமையாக இருக்குங்க. ஒரு 3 நாள் நீங்கள் டெய்லி பண்ணுங்கள். ஒரு 3 நாளில் ஒரு மாற்றம் தெரியும். ஆமாம். ஒரு 7 நாளைக்கு மட்டும் டெய்லி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வாரத்தில் அல்லது 2 அல்லது 3 நாள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸாக அப்படி வச்சுக்கோங்க. இதுவே போதும். என்ன மாற்றம் கிடைக்குதுன்னு பாருங்கள். புழுவெட்டை ஃபுல்லாக வந்து அப்படியே படிப்படியாக ரெடி ஆகிட்டு அந்த இடத்துல மீண்டும் முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். பொதுவாக வந்து முடி வளராததுக்கு இவங்க 2 பேர் தான் காரணமாக இருக்கிறாங்க, பொடுகும் புழுவெட்டையும். இந்த பொடுகும் புழுவெட்டையும் போக்கணும்னா சூப்பருங்க. இதை பயன்படுத்தி பாருங்கள். இது இந்த கோபுரம் தாங்கி இலை கிடைக்கல, தைலம் கிடைக்கல அப்படி இப்படின்றவங்களுக்கு இன்னொரு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். அதை பயன்படுத்தி பாருங்கள். என்ன அப்படின்னா மாதுளை பழத்தோட சாறு எடுத்துங்க. மாதுளை பழத்தோட சாறை எடுத்து புழுவெட்டை இருக்கக்கூடிய ஏரியாவில் நல்லா அப்படியே தேய்ச்சி ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி அப்படியே நல்லா தேய்ச்சி விட்ருங்க. டெய்லி தேய்ச்சிட்டு வாங்க. 3 டேஸ்லேருந்து 5 டேஸில் மாற்றம் தெரியும். 3 டேஸ்லேயே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அரிப்பு எல்லாமே நீங்கிடும். அந்த புழுவெட்டனால் இருக்கக்கூடிய அரிப்பு அதிகபட்சம் 3 நாளில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லாவே ரெக்கவர் ஆகிருக்கும். அதை அவங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து இதை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தி வரப்படும் பொழுது இந்த புழுவெட்டையை நல்லாவே கிளியர் பண்ணி கொடுத்துட்டு அந்த இடத்துல மீண்டும் முடி வளர்வதற்கான சோர்ஸை இது வந்து பண்ணி கொடுக்குங்க. மாதுளைக்கு அப்படி ஒரு தன்மை இருக்குதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம். இப்போ இது 2 நாளையும் நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து இருக்குது. ஹேர் ஃபாலில் வந்து கொத்தாக அப்படியே பிடுங்குது. முடி நீளமாக எனக்கு இடுப்புக்கு கீழே தொங்கின முடி இன்றைக்கி வந்து கழுத்துக்கு மேலே போயிடுச்சு அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா நோ ப்ராப்ளம். ரொம்ப ஈஸியாக சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இது உங்களுக்கு அமையும். இந்த ஒரு டிப்ஸை மட்டும் நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஆமாம். அவங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது, இது கூடவே சேர்ந்து பொடுகு இருக்குது, புழுவெட்டையும் இருக்குது அப்படின்ற நபர்களும், அல்லது வேறு எதுவுமே எனக்கு கிடையாதுங்க, ஹேர் ஃபால் மட்டும்தாங்க இருக்குது அப்படின்னு சொல்கிற நபரும் கூட இதை நீங்கள் பயன்படுத்தலாம். என்ன அப்படின்னம்னா
சேம் இது ரெண்டையுமே வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வீக்லி 2 டேஸ் வந்து பண்ணிட்டு வரணும். என்னது? நெல்லி தைலம். சரிங்களா? நெல்லி தைலத்தை தலையில் அது போல் தேய்ச்சி 20 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குளிச்சிடணும். இதை வாரத்தில் 2 நாளைக்கு நம்ம வந்து அவசியம் பண்ணணும். அதே போல் கோபுரந்தாங்கி இலை தைலம், அந்த கோபுரந்தாங்கி இலை தைலத்தை இருக்குல்ல, அதை நம்ம ரெடி பண்ணி அதையுமே வந்துட்டு வாரத்தில் 2 நாட்கள் நம்ம வந்து தேய்ச்சி அப்படியே 20 நிமிஷம் ஊற வச்சு குளிச்சுட்டு வந்தால் போதுங்க. அவ்வளோதான். இப்போ முடி வேர்க்கால்களில் இருக்கக்கூடிய இந்த சொல்லக்கூடிய பாக்டீரியாஸ்லாம் வெளியில் போயிட்டு அங்கே தேவையான தாதுக்கள்லாம் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். முடி அடர்த்தியாக நல்லா வளர ஆரம்பிச்சிடும், நல்லா ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிச்சிடும், நீளமாக வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கு இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ இது மாதிரிலாம் வந்து பொடுகு ரொம்ப அதிகமாக இருக்குது, புழுவெட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னம்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே மிக அருமையான ஒரு அருமருந்து. நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் சொன்ன ஒரு விஷயந்தான் அது. அவர்களுடைய நூலிலிருந்து எடுத்து நம்ம சிகிச்சை மையத்தில் சில நபர்களுக்கெல்லாம் கொடுத்து அதிலிருந்து எடுத்த அனுபவ பதிவு தான் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் என்ன மாற்றம் கிடச்சுன்னு பாருங்கள். முடி எந்த அளவுக்கு அடர்த்தி கொடுத்துச்சு, எவ்வளோ நீளமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காவது இது மாதிரி தொந்தரவு இருந்தால் அவர்களுக்கும் இந்த டிப்ஸை சொல்லி அவர்களையும் ஆரோக்கியமடைய செய்யுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.